வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்கிறாரு ரிட்டையர்ட் IAS ஆபீசர், அரசியல் விமர்சகர் திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். ஒரு மாம்பழத்தால ஒரு குடும்பம் ரெண்டா பிரிஞ்சுது அப்படிங்கறத புராண கதைகள்ல தான் படிச்சிருக்கோம். இன்னைக்கு மேடையிலேயே அந்த நிகழ்வை நம்மளால பார்க்க முடிஞ்சது. வெளிப்படையாக தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகள். அவர் தன்னுடைய மகள் வயிற்று பேரனை இளைஞரணி தலைவரா நியமிக்க போறேன், முகுந்த் பரசுராமன் தான் இனிமேல் இளைஞரணி தலைவர் அப்படின்னு சொல்றாரு. உடனே பக்கத்துல இருந்த திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்னும் கட்சியில சேர்ந்து 4 மாசம் தானே ஆகுது, அதுக்குள்ள எதுக்கு இந்த பதவி, இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்களே அப்படின்னு கேட்டதற்கு, மேடையிலேயே எல்லோருக்கும் முன்னால இது நான் உருவாக்குன கட்சி, இதுல நான் தான் முடிவெடுப்பேன், இஷ்டம் இருக்கிறவங்க கட்சியில இருங்க, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு. பதிலுக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ், நான் பனையூர்ல புதுசா ஆபீஸ் போட்டிருக்கிறேன், இதுதான் என்னுடைய கான்டாக்ட் நம்பர், என்ன பாக்கணும்னு நினைக்கிறவன் அங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல இருந்து வெளியேறாரு. அங்க இருக்கக்கூடிய பாமக கட்சியோட தொண்டர்கள் இடையிலும் ஒரு பிளவு நம்மளால பார்க்க முடிஞ்சது. சீனியர் மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்ல கட்சியில இருக்கக்கூடிய மூத்தவர்கள் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவாகவும், இளைஞர்கள் எல்லாமே டாக்டர் அன்புமணிக்கு ஆதரவாக ராமதாஸ் அவர்களுடைய காரை மறித்து கோஷம் எழுப்புற அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். முதற்கண் பார்வை என்ன உங்களோட? இந்த பிரச்சனையை பார்க்கும்போது என்ன தோணுச்சு? இது வெளிப்படையாக முதல்லயே பேசியிருக்கலாம் ரெண்டு பேரும். ஏன்னா இன்னைக்கு பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் ஐயா, இன்னைக்கு பாமகவுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி, இவங்க ரெண்டு பேரும் முதல்லயே பேசி இருந்திருக்கலாம். பேசி ஒரு சமரசமான முடிவுக்கு வந்திருக்கலாம். வந்திருந்தா மேடையில நான் நினைக்கிறேன் உள்ளதை வச்சுதான் நம்ம பேச முடியும், யூகிக்க முடியாது, ஜோசியம் சொல்ல முடியாது. நடந்ததை வச்சு பார்க்கும்போது ராமதாஸ் ஐயா இந்த முடிவுக்கு வந்துட்டாரு. ஒருவேளை அந்த முடிவை சொல்லியிருக்கலாம், இதுல அவருக்கு விருப்பம் இல்லாம இருந்திருக்கலாம், டாக்டர் அன்புமணிக்கு விருப்பம் இல்லாம இருந்திருக்கலாம். ஸோ டாக்டர் அன்புமணி நினைச்சிருக்கலாம், என்னுடைய ஒப்பீனியன் சொல்லிட்டேன், அதனால இந்த டெசிஷன் இன்னும் எடுக்கப்படாம இருக்கும்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். ஆனா திடீர்னு சொல்லி ஒரு டெசிஷன் எடுத்து அனௌன்ஸ் பண்ண உடனே அவர் தனிப்பட்ட முறையில் சொன்ன கருத்தை பப்ளிக்காவும் சொல்லக்கூடிய நிலைமைக்கு அவர் வந்திருக்கலாம். இது ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம், அல்லது ராமதாஸ் ஐயா திடீர்னு இந்த அனௌன்ஸ்மெண்ட் அங்க பண்ணியிருக்கலாம். பண்ண உடனே இன்ஸ்டன்ட் ரியாக்ஷனா டாக்டர் அன்புமணி இப்பதான் வந்திருக்காரு கட்சிக்கு, 4 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள அவருக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கலாம். எதனால ஆனா எப்படி வந்திருந்தாலும் பொது இடத்தில் கட்சியின் 2 முக்கிய பிரமுகர்கள், அது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, இப்படி மாறுபட்ட கருத்துக்களை சொல்வதும், அதுல ராமதாஸ் ஐயா சற்று காட்டமாகவே தன்னுடைய கருத்தை சொல்வதும் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, அந்த ராமதாஸ் ஐயாவுடைய அந்த கருத்தை ஏற்க முடியாது. நான் கட்சி நிறுவனே, அதனால நான் சொல்றதுதான் சட்டம் அப்படிங்கறத ஏத்துக்க முடியாது. அப்ப இன்னர் டெமோக்ரஸியே இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தமாயிருது. ஜனநாயகத்துல எல்லாருக்குமே பேசுறதுக்கு உரிமை உண்டு. ஒரு கட்சியில பலவிதமான கருத்துக்கள் இருக்குங்கிறது அந்த கட்சியுடைய ஜனநாயகத்தை தான் காட்டுது. நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஒரு நல்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷன்ல சரி இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷன் பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. இவருக்குன்னு ஒரு கருத்து இருக்கும், தன்னுடைய கருத்து இவர் சொல்லுவார், இவர் கருத்துக்கு எதிராகவே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவர் தன்னுடைய கருத்துடைய நியாயம் எல்லாம் சொல்லுவார். சொல்லிட்டு ஓகே, டெசிஷன் இஸ் டேக்கன், ஐ டேக் த ஃபைனல் டெசிஷன், அதனால இதுதான் டெசிஷன், நம்ம எல்லாரும் இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்ப மாறுபட்ட கருத்து சொன்னவங்களும் டெசிஷன் எடுத்த உடனே இவருடைய கருத்துக்கு ஏற்ப அந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போவாங்க. இதுதான் உள்ள ஒரு எனி இன்ஸ்டிடியூஷன்ல உள்ள டெமோக்ரஸிங்கிறது இதுதான். ஏன்னா அப்படி போகும்போது கலெக்டர் தன்னுடைய கருத்து சொன்னாலுமே மற்றவங்களுடைய கருத்துல உள்ள பாயிண்ட்ஸ், நல்ல பாயிண்ட்ஸ் தான், அதையும் சேர்த்துக்குவார் இதுல. அப்ப அவருடைய முடிவு இன்னும் மெருகேற்றப்படும். அதே மாதிரி தான் அரசியல் கட்சியிலையும் இவங்க இவங்களுக்குள்ள பேசும்போது இவர் ராமதாஸ் ஐயா அன்புமணி சொல்ற கருத்துக்கள்ல உள்ள எதெல்லாம் ஏத்துக்கப்பட வேண்டியது இருக்கோ அதெல்லாம் ஏத்துக்கணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் தங்களுக்குள்ள முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அப்படி வராத சூழ்நிலையில ராமதாஸ் ஐயாவுடைய இது அந்த கருத்து நான் தான் கட்சியை நிறுவனே, அதனால நான் சொல்றதுதான் கரெக்ட், ஏத்துக்குன்னா ஏத்துங்க, இல்லைன்னா போங்க அப்படிங்கிறது அது ஒரு விதமான எதேச்சாதிகாரம். இல்ல, ராமதாஸ் அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னால இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சார். இப்ப 2021 தேர்தலுக்கு பிறகு அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையே நிறைய முரண்பாடுகள் இருக்கு, கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு பல ஊடகங்கள்ல மறைமுகமா செய்திகள் வந்தது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல கூட பாத்தீங்கன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் அதிமுகவோட கூட்டணியா பாஜகவோட கூட்டணியா அப்படிங்கிற ஒரு விவாதம் இருந்துகிட்டே இருந்தது, ஒரு யூகங்கள் இருந்துட்டே இருந்தது. கடைசியில பாத்தீங்கன்னா அண்ணாமலையும் எல் முருகனும் போய் தைலாபுரத்துல இருந்து தொக்கா அவங்களை தூக்கிட்டு போன நிகழ்வுகளையும் நம்ம பார்த்தோம்.
பட்ஜெட் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா அப்பா மகன் 2 பேரும் மாறுபட்ட கருத்துக்கள் சொன்னாங்க. ராமதாஸ் அவர்கள் பட்ஜெட்டை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாரு. ஆனா இது போன்ற பட்ஜெட் ஒண்ணு இல்ல அப்படின்னு அன்புமணி வந்து அதுக்கு ஆதரவா பேசினாரு அப்படிங்கறத பாக்குறோம். போன வாரம் 24ஆம் தேதி இந்த 10.5% உள்ஒதுக்கீடுக்காக போராட்டம் நடந்த பொழுது கூட இரு குழுவா பிரிஞ்சுதான் போராட்டம் நடந்தது. அதனாலதான் அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தல அப்படிங்கிற விமர்சனங்கள் இருக்கு. அப்போ ஏதோ ஒரு இடத்துல அன்புமணி பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறாரு. இது வந்து கட்சியுடைய ப்ராஸ்பெக்ட்ஸையே வந்து லாங் டேர்ம்ல வந்து அஃபெக்ட் பண்ணுது. அப்ப நான் கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு கட்சி வந்து இன்னைக்கு ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா பாமக எந்த கூட்டணியில இருக்கிறோ அந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்த கட்சி இன்னைக்கு அதோடைய அங்கீகாரத்தையே இழக்கும் அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு நாளுக்கு நாள் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல வெளிப்பட்ட வார்த்தைகளா இருக்கலாமா இது? இல்ல, ராமதாஸ் ஐயாவுடைய கருத்துக்கள் எப்பொழுதுமே வந்து பலன் கொடுத்தது கிடையாது. 2009 நான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ல அடிஷனல் செக்ரட்டரியா இருந்தேன். அந்நேரம் டாக்டர் அன்புமணி தான் அமைச்சர் இருந்தார். ஒரு அடிஷனல் செக்ரட்டரி நம்ம இருக்கும்போது அவருடைய தனிச்செயலர் கூட பேசுறது தவிர்க்க இயல. லஞ்சுக்கு சில சமயம் ஒன்னா போவோம், சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் பேசிட்டு இருப்போம். தனிச்செயலர் வந்து ஹீஸ் அ குவாசி பாலிட்டிஷியன். மினிஸ்டருடைய பிரைவேட் செக்ரட்டரி வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா இருந்தாலும் ஹீஸ் அ குவாசி பாலிட்டிஷியன். ஏன்னா ஹி கீப்ஸ் பொலிட்டிக்கல் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆல்சோ. அதனால நமக்கு ஓரளவு தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லி. 2009 வந்து டாக்டர் அன்புமணி வந்து காங்கிரஸ் உள்ள கூட்டணி தொடரணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். ஆனா ராமதாஸ் ஐயா வந்து இல்ல, நம்ம பிஜேபி பக்கம் போகணும், பிஜேபி கூட்டணி பக்கம் போகணும்னு சொல்லி டிசைட் பண்ணார். ஆனா அதுல மறுபடியும் ஜெயிச்சது காங்கிரஸ் தான். அப்ப இவருக்கு வந்து காங்கிரஸ்ல தொடர்ந்து இருந்தா நிச்சயமா இவர் அமைச்சரா, கேபினெட் மினிஸ்டரா. அவர் சொன்னார், ஹெல்த் நான் பார்த்தது போதும், டாக்டரா இருந்ததுனால ஹெல்த் கொடுக்குறாங்க, நான் இன்னொரு டிபார்ட்மெண்ட் கூட போகலாம் அப்படின்னு தான் அவர் வந்து திட்டமிட்டு இருந்தார். ஆனா அந்நேரம் அவங்க அப்பா சொன்னதை அவர் ஏத்துக்கிட்டார். கட்சிக்குள்ள வந்து தலைவர் சொன்னது வந்து அவர் ஏத்துக்கிட்டார். அது வந்து ரிசல்ட் வந்து வேற மாதிரி போயிடுச்சு. அதனால எல்லா நேரமும் இவங்க ராமதாஸ் ஐயா சொல்றதுதான் கரெக்டா இருக்கும்னு கிடையாது. இப்ப வந்து அன்னைக்கு வந்து பிஜேபி கூட்டணியை எதிர்த்த அன்புமணியை வந்து இன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்றாருன்னா, அவர் ஒரு தடவை வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்திருக்காரு. அவர் வந்து ஒண்ணு தெரியணும், திறமையான மந்திரியாக அறியப்பட்டார். அவருடைய ஆன்டி ஸ்மோக்கிங் கேம்பெயின் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல அவருக்கு ரொம்ப நல்ல பேரை கொடுத்தது. அதாவது உலக அளவில் பேசப்பட்டார். இந்தியாவின் சுகாதார அமைச்சர் அந்நேரம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து புகழ்ந்தாங்க அவருடைய எஃபர்ட்ஸை. அந்த அளவுக்கு சில செயல்கள் வந்து ரொம்ப சிறப்பா இருந்து. இப்ப எய்ம்ஸ் மாதிரி இன்னொரு 8 இன்ஸ்டிடியூஷன் வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அது வந்து 3 வருஷமா ப்ராக்ரஸே இல்லாம இருந்தது. என்னை வந்து நான் இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தவனை தூக்கி கொண்டு வந்து அடிஷனல் செக்ரட்டரி ஹெல்த்ல கொண்டு வந்து போட்டுட்டு முதல் தர அவர் சொன்னதே வந்து, எனக்கு இந்த எய்ம்ஸ் வந்து பேச்சளவுலே இருக்கு, இது செயல்படுத்தப்படணும், இது வந்து விரைந்து இது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐ நீட் அ ஃப்ரீ ஹேண்ட், விரைந்து நடவடிக்கை எடுக்கணும்னா. உடனே அவர் சொன்னது, ஐ எம் கிவிங் ஏ ஃப்ரீ ஹேண்ட். அந்த விஷயத்துல அவர் ஒரு நிமிஷம் கூட எனக்கு எந்த இடர்பாடும் பண்ணதில்லை. அப்ப ஒரு 3000 கோடி ரூபாய் நாங்க ஒரே வருஷத்துல எக்ஸ்பெண்டிச்சர் புக் பண்ண முடிஞ்சது. அது காரணம் அவர் கொடுத்த சுதந்திரம். ஏன்னா அவருக்கு தன்னுடைய காரியம் நடக்கணும் ரொம்ப தெளிவா இருந்தார். அதனால டெல்லியிலேயே இருந்ததுனால, டெல்லியில பலதரப்பட்ட மனிதர்களையும் அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் சந்திக்கிற வாய்ப்பு இருந்ததுனால அந்நேரம் அவருடைய இது வந்து அசஸ்மெண்ட் வந்து இட் வாஸ் மோர் அக்யூரேட் ஐ திங்க் தென் ராமதாஸ் ஐயாவுடைய அசஸ்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது. இன்னைக்கு அவர் பிஜேபி கூட இருக்கணும்னு சரி நினைக்கிறதுக்கு காரணமா என்ன இருக்கலாம்னா, ஒரு தரம் டெல்லியில அமைச்சர் பதவியில இருந்துட்டாரு. அந்த அமைச்சர் பதவியுடைய அதிகாரத்தை வந்து அவர் வந்து பார்த்துட்டாரு. இன்னைக்கு வந்து மறுபடியும் அமைச்சர் ஆகணும்னா காங்கிரஸ் கூட்டணியில அது நடக்காத காரியம். இன்னைக்கு உள்ள நிலைமை எல்லாரும் அப்படித்தான் நினைப்பாங்க. இவங்க என்னைக்கு கரை சேர போறாங்க, 18 பார்ட்டி வச்சுக்கிட்டு தள்ளாடிட்டு இருக்காங்கன்னு தான் நினைப்பாங்க. அப்ப பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நம்முடைய மாநில அளவுல பிஜேபியா ஏடிஎம்கேனா பிஜேபி தான் நமக்கு வந்து பெட்டர் ஆலி அப்படின்னு சொல்லி டாக்டர் அன்புமணி நினைக்கலாம். ராமதாஸ் ஐயா வந்து இல்ல, இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் முங்குற படகு, இதுல இருக்கிற பிரயோஜனம் இல்லை. அன்னைக்கு நம்ம வந்து இவங்க ஏடிஎம்கே கூட சேர்ந்து, ஏடிஎம்கே பிஜேபி எல்லாரும் சேர்ந்து இருந்த போது 85 சீட்டோ என்னமோ இவங்க வந்து வாங்கினாங்க, நம்மளும் சேர்ந்து வந்து வாங்கணும் அசம்பிளி எலெக்ஷன்ல. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து தோல்வி அடைஞ்சுக்கிட்டு கூட அவர் நினைக்கலாம். தீஸ் ஆர் டிஃபரெண்ட் பொலிட்டிக்கல் அசஸ்மெண்ட்ஸ். இதை வந்து அவங்க 2 பேரும் தான் பேசி முடிவெடுத்திருக்கணுமே ஒழிய பப்ளிக்ல வர்ற அளவுக்கு போயிருக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அது துரதிருஷ்டவசமானது. ஏன்னா கட்சிகள் சிதறிக்கிட்டே போறதுங்கிறது நல்லது இல்லை. அந்த நிலைமைக்கு இன்னைக்கு ஆயிருக்கான்னு நமக்கு தெரியாது. ஆனா பாமக வந்து ஒரு பலம் பொருந்திய கட்சி தான், ஒரு ரீஜனல் பார்ட்டியா வந்து பலம் பொருந்திய கட்சி தான். வட தமிழ் மாநிலத்துல வந்து அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இன்னும் சில பேர் போய் கூட வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் போனாரு, இது மாதிரி போய் கூட அவங்களுடைய கோர் ஸ்ட்ரென்த்தை வந்து குறைக்க முடியல. பட் லாஸ்ட் எலெக்ஷன் இப்போ 2024 எலெக்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு விமர்சனம் வருது, பாமக பாஜகவோடு இல்லாம அதிமுகவோடு இருந்திருந்தா ஒருவேளை சௌமியா அன்புமணி வந்து வெற்றி கூட பெற்றிருப்பார், இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 1-2 சீட்டாவது அதிமுகவுக்கு வந்து கிடைச்சிருக்கும்
இது பாஜகவோட கூட்டணியில போனதுனாலதான் வந்து ரெண்டு கட்சிகளுக்குமே அது பலன் இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிற விமர்சனங்கள் எல்லாம் வருது இல்லையா? சோ ஒரு மாறுபட்ட கருத்து வந்து அவங்களுக்குள்ளேயே இருக்கா? அப்பா வந்து அதிமுகவோட போகணும்னு நினைக்கிறாரு, மகன் பாஜகவோட தொடரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதற்கிடையில நீங்க பாத்தீங்கன்னா போராட்டம் பண்ணும் பொழுது சொல்றாங்க, நீங்க 15% திமுக கொடுக்கட்டும், நாங்க நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு இங்கேயும் ஒரு அப்ளிகேஷனை போடுறாங்க. சோ எலெக்ஷன் நெருக்கத்துல கூட்டணி கணக்குகள் கூட்டி கழிச்சு பார்த்து கணக்கெல்லாம் சரியா வருது அப்படிங்கிற ஒரு முயற்சியா இத பாக்கலாமா? அதாவது திமுக வந்து நீங்க கொடுங்க, உடனடியா நாங்க நிபந்தனையற்ற ஆதரவு தருவோம்னு சொல்றது வந்து திமுகவை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்துறதுக்கு. ஏன்னா இவங்க கொடுக்க முடியாது. அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி தீர்ப்பு கொடுத்த அவங்க தீர்ப்புல வந்து என்ன கேட்டாங்க, ஒரு சமூகத்துக்கு வந்து நீங்க 10.5% கொடுத்து மீதி 106 196 வட்டவர் இது நம்பர் எக்கச்சக்கமான நம்பர் உள்ள மற்றவங்களுக்கு மோஸ்ட் பேக்கோட எல்லாத்துக்கும் சேர்ந்து மொத்தமே வந்து இன்னொரு 9 தான் கொடுக்க போறீங்களா, இது என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தரவே இல்லைன்னு சொல்லி கேட்டாங்க. இத பிஎம்கே எப்படி இன்டர்பிரேட் பண்றாங்கன்னா, தரவு கொடுத்துட்டா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி தரவு கொடுத்தாலும் கிடைக்காது. நான் சொல்றேன், நான் வந்து மினிஸ்டர் ஆஃப் வெல்ஃபேர்ல இந்த எஸ்சி ரிசர்வேஷன் இதெல்லாம் பார்த்திருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். தரவு கொடுத்தாலும் கிடைக்காது. அது காரணத்தை சொல்றேன். முதல்ல இந்த ரிசர்வேஷன் ஏன் வந்தது? ஒரு காலத்துல வந்து எனக்கு எக்ஸாக்டா பெர்சன்டேஜ் நம்பர் தெரியாது. ஆனா வெல்ஃபேர்ல இருந்தபோது 27% ரிசர்வேஷன் அந்நேரம் தான் வந்தது. நான் வெல்ஃபேர் மினிஸ்டர்ல இருக்கும்போது தான் வந்தது. PS கிருஷ்ணன் வந்து செக்ரட்டரியா இருந்தாரு. அப்ப அந்த ரிசர்வேஷன் வரும் பொழுது ஒரு கணக்கு காட்டப்பட்டது. தமிழ்நாட்டுல மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன்ல கட் ஆஃப் எதுல இருக்கு? ஓப்பன் காம்படிஷன் கட் ஆஃப் வந்து நான் சொல்ற எண்ணிக்கை சரியான எண்ணிக்கை கிடையாது, ஏறக்குறைய 20 வருஷத்துக்கு முந்தினது 96.4% என்னமோ தான். அது வரைக்கும் வாங்கினவங்க எல்லாருக்கும் மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் கிடைச்சு. அதுக்கு அதான் கட் ஆஃப். இது வந்து ஓப்பன் காம்படிஷன், அதாவது ஃபார்வர்ட் கம்யூனிட்டி பேக்வர்ட் யாரா இருந்தாலும் அந்த மார்க் வாங்கினா கிடைச்சிடும். சரி, இந்த ரிசர்வேஷன்ல வர்ற ஓபிசிக்கு 94.2% 3%, 96.4 இங்க 92.4 வைங்க, 2% வித்தியாசம். எஸ்சி எஸ்டிக்கு 87% தமிழ்நாட்டுல. இப்போ 87%க்கும் 96%க்கும் மெரிட்ல அவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்லை. 87% வாங்குறவரும் நல்ல டாக்டரா இருப்பாரு, 94 வாங்கினவரும் நல்ல டாக்டரா இருப்பாரு, 96 வாங்குறவரும் நல்ல டாக்டரா இருப்பாரு. ஆனா ரிசர்வேஷன் இல்லைன்னு சொல்லி வைங்க, இந்த 94.2 தானே இவங்களுக்கு வந்து மேக்சிமம் மார்க்கா இருக்கு இவங்க ஓபிசிக்கு. இந்த 96.4 வாங்கினவங்க அடுத்து 96.2 வாங்கினவங்க இருப்பாங்க ஓப்பன் காம்படிஷன்ல, 96.1, 95.9, 95 வரைக்கும் இருப்பாங்க. ரிசர்வேஷன் இல்லைன்னா எல்லா சீட்டும் ஓப்பன் காம்படிஷனுக்கே போயிடும். இதுதான் அடிப்படை தத்துவம். இதுக்காகத்தான் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க. அதே ரூலை இங்க அப்ளை பண்ணி பாருங்க. இந்த ரிசர்வேஷனுக்கு உள்ள இருக்கிறவங்கல இதுல வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவங்கள்ல 3 பெரிய சமூகங்கள் வந்து பள்ளர், பறையர், இவங்க அருந்ததியர், இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. இந்த 3 பேர்ல பள்ளரும் பறையரும் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது பெருமளவு இடங்கள் அவங்களுக்கே போய்கிட்டு இருந்தது. ஏன்னா அருந்ததியர் அவங்கள விட பேக்வர்டா இருந்தாங்க. அப்ப ஓரளவு அருந்ததியருக்குன்னு இன்வெர்ட் ரிசர்வேஷன் கொடுத்தாலுடைய அருந்ததியர் முன்னேற்றம் நடக்காது. எந்த காரணத்தினால நீங்க ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுத்தீங்களோ, எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் கொடுத்தீங்களோ, அதே காரணத்தினாலதான் ஊழியட ஒதுக்கீடு அருந்ததியர் கொடுக்க வேண்டியிருந்தது. இப்படித்தான் கொடுக்கணும். ஊழியட ஒதுக்கீடுங்கிறது இருக்கிறதுல ரொம்ப பேக்வர்டா இருக்கவங்களுக்கு தான் கொடுக்கணும். நீங்க ஃபார்வர்ட்ஸ் அமங் த பேக்வர்ட்ஸுக்கு கொடுக்க கூடாது. முக்குலத்தோரும் மன்னியரும் ஃபார்வர்ட்ஸ் அமங் த பேக்வர்ட்ஸ். இது வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப கசப்பா இருக்கலாம் இப்படி நான் பேசும்போது, உண்மை இதுதான். இப்ப ஃபார்வர்ட்ஸ் ஏற்கனவே வந்து 8% 9% இருந்த ஒருத்தங்களுக்கு வந்து உள்ளிட ஒதுக்கீடு 10.5% கொடுத்தா, அப்ப அடுத்து வந்து நான் எதனால முக்குலத்தோரை சேர்த்து சொல்றேன்னா, இவங்க 2 கம்யூனிட்டி தான் இந்த மோஸ்ட் பேக்வர்ட்ல வந்து ஜனத்தொகையிலையும் ஜாஸ்தி, அதிகமான இடங்களும் பிடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப அவங்க இன்னும் அதிகமான இடத்தை பிடிச்சுக்கிட்டே தான் போவாங்க. யாருக்கு வந்து உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கணும்? நாவிதர், குயவர், குலாலர், வண்ணார், ஒட்டர் இது மாதிரி இருக்காங்களே அவங்களுக்கு இதெல்லாம் எப்ப வந்து அந்த உண்மை வெளியில வரும்? இதுக்காகத்தான் ஜாதி இது சர்வே நடத்தணும் அப்படின்னு வந்து ராகுல் காந்தி கேட்கிறாரு. இந்த ஜாதி சர்வே நடத்தும் போதுதான் இந்த ஜாதி எந்த ஜனத்தொகையில் இருக்காங்க, ப்ரொபோர்ஷனேட் டு தேர் பாப்புலேஷன், அவங்க ஏதாவது ஒரு இடம் கிடைச்சிருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யார் எவ்வளவு பின்தங்கி இருக்காங்கிறது தெரியும். கண்ணுக்கு எதிரில் நமக்கு தெரியும். முக்குலத்தோரும் வன்னியரும் இன்னைக்கு பல முக்கியமான பொசிஷன்ல இருக்காங்க. அவங்க நினைக்கிற அளவுக்கு, அவங்க ஆசைப்படுற அளவுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு வண்ணாரோடையும் நாவிதரோடையும் அவங்க பாப்புலேஷன் பெர்சன்டேஜோடய வச்சு பார்த்தா கூட இவங்க நல்லா தான் இருக்காங்க.
அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க போய் எவ்வளவு கரடியா கத்துனாலும் சுப்ரீம் கோர்ட் வந்து நேர்மையா என்ன சொல்லும், உள்ளிட ஒதுக்கீடு மிக அதிகமாக வாய்ப்புகளை இழந்தவர்களுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. இது வந்து டாக்டர் அன்புமணிக்கு தெரியாதா? தெரியும். ராமதாஸ் ஐயாவுக்கு தெரியாதா? தெரியும். எலெக்ஷனுக்கு முன்னாடி 1000 நாட்களாக காத்திருந்தோம்னு சொல்றாங்க. ஏன் 1000 நாள் காத்திருந்தீங்க? இப்ப ஏன் பேசுறீங்க? எலெக்ஷன் வருது அதனால பேசுறீங்க. இது வந்து திமுகவுக்கும் தெரியும். திமுக வந்து இந்த உள்ளிட ஒதுக்கீடு வந்து வன்னியர் கொடுத்தா எப்படி ஏடிஎம்கே வந்து சவுத் தமிழ்நாட்டுல கம்ப்ளீட்லி தோத்தாங்களோ அது மாதிரி டிஎம்கே தோத்து போகும். அது டிஎம்கே தெரியாமல இருக்கு. அதனால வெளிப்படையாக சொல்ல முடியாத நிலை இருக்கலாம் திமுகவுக்கு. ஆனா அவங்க இந்த உள்ளிட ஒதுக்கீடு வந்து கொடுக்க மாட்டாங்க. இட் இஸ் சூசைடல். அது அவங்களுக்கு தெரியும். இன்னொன்னு இதுல முக்கியமான விஷயம், இப்படி திரும்ப திரும்ப இவரை பாருங்க, திருமாவளவனை பாருங்க, அவரு பட்டியலத்தை சேர்ந்தவர், பட்டியலின மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றப்படவில்லை தளராம போட்டி போடுறவர். ஆனா தன்னுடைய கட்சியை வந்து பட்டியலத்துடைய கட்சியை அவர் சொற்கல. அவருடைய மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாட்டுக்கு இதை வந்து ஒரு ஆல் த புவர் அண்ட் அண்டர் பிரிவிலேஜ் அவங்க எல்லாருக்காக உழைக்கணும் அப்படிங்கிறதுல அவர் தயக்கம் காட்டவே இல்லை. பாலாஜியும் என்னுடைய இன்னொரு நண்பர் 2 பேரும் வந்து இதுல பட்டியலத்தை சேர்ந்தவங்க இல்லை. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க அது மாதிரிப்பட்ட சந்தர்ப்பம் இவங்களுக்கு அதிகமா இருக்க வன்னியருக்கு, இவங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. ஆனா இவங்க வன்னியர் தங்களை குறுக்குனா எல்லா கான்ஸ்டியூன்சிலையும் வன்னியர் மட்டும் இல்ல மத்தவங்களும் இருக்காங்க. நீங்களே மத்தவங்களை விரட்டிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா முதல்ல வந்து இப்ப ராமதாஸ் ஐயா முதல்ல வந்தபோது அவர் பாடுபட்டது எல்லா பாட்டாளிகளுக்காக தான் பாடுபட்டார். இதுல வந்து பட்டியலத்தை சேர்ந்தவங்களுக்காக அவங்களுடைய இதை அடக்கம் செய்யறதுக்கு வந்து தோல்ல தூக்கிட்டு போனார்னு சொல்லுவாங்க. ஒரு இறந்த ஒருத்தருடைய உடலை வந்து தோல்ல தூக்கிட்டு போனான்னு சொல்லுவாங்க. திருமாவளவனே அதை பாராட்டி அவருக்கு வந்து ஒரு பெரிய பட்டம் கொடுத்து கௌரவிச்சாரு. அப்படித்தான் ஆரம்பிச்சாங்க, அப்படித்தான் இருந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு அவங்க போற போக்கு வந்து அவங்களுடைய கட்சிக்கு லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் கொடுக்காது. அதுக்கப்புறம் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் இன்னொரு பக்கம் இருக்கட்டும், இந்த வன்னியர் உள்ளிட ஒதுக்கீடு நடக்காதுங்க. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. வன்னியர் உள்ளிட ஒதுக்கீடு நடக்காது. அதை பத்தி பேசுறது வன்னிய மக்களை ஏமாற்றுவது. அவ்வளவுதான். பாமகவுடைய எதிர்காலம் வந்து நல்லா இருக்கணும்னா அதுக்கு நல்ல டிசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க. என்ன மாதிரி ஒரு டிசிஷன் அவங்க எடுத்தா இந்த கட்சியுடைய இந்த பின்னடைவை வந்து தவிர்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? விடுதலை சிறுத்தைகள் மாதிரி டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா திமுக அதிமுக ரெண்டும் நீங்க வந்து ஒரு வழியில என்ன சொல்றதுன்னா, அந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்காக என்று துவங்கப்பட்ட கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். அரசியல் நுழைய வேண்டும். திராவிடர் கழகம் வந்து ஒரு சமுதாய ஆர்கனைசேஷனா மட்டும் இருந்தது. அரசியல் நுழையணும்னு அண்ணா வந்தபோது ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நலிந்தவர்களுக்காக தொடக்கப்பட்ட கட்சி. அதுல வந்து இன்னெவிட்டபிளி கொஞ்ச நாள்ல வந்து அதுல சில பேர் அதிகாரம் பெற்றவர்கள் வந்து தங்களுடைய அதிகாரத்தை நிலைத்து நிற்க பாடுபடுவார்கள். பெரிய கட்சியான போது, ஆட்சியை பிடிச்ச போது. அது மாதிரிதான் திமுக அதிமுகவுக்கு அந்த ஒரு சங்கடம் இருக்கு. அவங்க கிட்ட இருக்கிற எல்லாருமே வந்து திமுக அதிமுக அனுதாபிகள் கிடையாது, அந்த கொள்கை ஏற்றுக்கிட்டவங்க கிடையாது. இதுல வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து லெப்ட் ஃப்ரண்ட் வந்து ஆட்சியை பிடிச்சது. இந்த ஸ்மால் ஃபார்மர்ஸ் சொல்லி வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு காலத்துல வந்து காங்கிரஸ் ஆதரவாளர்களா இருந்தவங்க. ஸ்மால் ஃபார்மர்ஸ் வந்து 6 ஏக்கர் 8 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சிருக்கவங்க எல்லாம் ஸ்மால் ஃபார்மர். அப்ப இவங்கெல்லாம் வந்து ஒரு காலத்துல காங்கிரஸ் ஆதரவாளர்களா இருந்தவங்க இன்னொரு 25 வருஷத்துக்கு லெப்ட் ஃப்ரண்ட் தான் இருக்கணும்னா அவங்களுடைய ஆதரவாளர்கள் ஆனது சந்தர்ப்பவாதம், தங்களுடைய நலனுக்காக ஆனாங்க. எல்லா கட்சியிலையும் அது மாதிரி ஆவாங்க. திமுக அதிமுக ரெண்டுக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. இவங்களுடைய கொள்கையில முற்ற முழுக்க நம்பிக்கை இல்லாதவர்களும் ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள் அல்லது இருப்பார்கள் நம்பிக்கையில அவங்க கூட ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த சிக்கல் கிடையாது. இவங்கெல்லாம் எங்க ஆட்சிக்கு வர போறாங்க, நம்ம வாட்டுக்கு திமுக பக்கம் போகும் இல்லைன்னா ஏடிஎம்கே பக்கம் போவோம் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் நாளைக்கு ஆட்சிக்கு வரும்னு யாரும் நம்ப மாட்டாங்க. அப்ப இவங்க வந்து எல்லா நெளிந்தவர்களுக்காகவும் பாடுபட்டால் இவங்களுக்கு வர்ற கூட்டம் அப்படிங்கிறது வந்து பெரிய கூட்டமாக இவர்களை நம்பி வருகின்ற கூட்டமாக இருக்கும். இவங்களுடைய ஆதரவை இவங்க அப்படித்தான் பெருக்கிக்கணும். ஒரு காலத்துல வந்து ராமதாஸ் ஐயா அப்படித்தான் இருந்தார். இதுல வந்து விபி சிங் வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்த போது ராமதாஸ் ஐயா மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தாரு. ஏன்னா ராமதாஸ் ஐயா என்ன சொன்னாரு, சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ என் காலடி படாதுன்னு சொன்னார். அதனால டெல்லிக்கு போகும்போது விபி சிங் அவர் வீட்டுல தான் பார்ப்பார். விபி சிங் அவர் மரியாதையோட தன் வீட்டுல சந்திப்பார், இப்படி ஒரு மனிதர் இருக்காரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எல்லாருமே அரசியல் வந்து வேற மாதிரி போயிரு. இவர் சொன்னார், என் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரையுமே வந்து நான் வந்து எந்த பதவியும் கொடுக்க மாட்டேன். முதல்ல இவர் கொடுத்த தலித் எழில்மலைன்னு சொல்லி ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர் தான் இவர் சுகாதார அமைச்சர் ஆக்குனாரு. நல்லா தான் துவங்குனாங்க. பட் எல்லாமே இப்ப கம்யூனிசம் வந்து நல்லா தான் துவங்குச்சு. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் வந்து தொடர்ந்து கம்யூனிஸ்டா இருந்தாங்களா? இல்ல. கம்யூனிசம் டிட் நாட் ஃபெயில், கம்யூனிஸ்ட் ஃபெயில்டு. அது மாதிரி வந்து காம்ப்ரமைசஸ் நடந்துகிட்டு இருக்கு இப்ப இந்த கட்சியில. இன்னைக்கு வரைக்கும்
தொல் திருமாவளவனுடைய கிரேட்டஸ்ட் கிரெடிட் அந்த மாதிரி காம்ப்ரமைஸுக்கு போகல. அவருக்கு இருக்கிற மரியாதை இதுதான். அது மாதிரி இவங்களும் அவரை விட மரியாதையா இன்னும் உத்வேகமா வர முடியும், சந்தேகமே இல்லாம. ஆனா தே ஹவ் கமிட்டட் நம்பர் ஆஃப் எரர்ஸ். அதாவது தேர்தல் கூட்டணிங்கிறது கொள்கை கூட்டணியோட சேர்ந்து இருக்கணும். இவங்க இவங்க வந்து அந்தந்த நேரத்துல தேர்தல் கட்சிகளை வந்து மாத்திக்கிட்டே இருந்த போது நீங்க டிஎம்கே டு ஏடிஎம்கே, ஏடிஎம்கே டிஎம்கேன்னு வரும்போது ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம் அவங்க ரெண்டு பேருக்கும் கொள்கையில் என்னங்க வேறுபாடு இருக்குன்னு. ஆனா நீங்க வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சீங்கன்னா சரி, அப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. உங்க கொள்கை வேற, அவங்க கொள்கை வேற. நீங்க வந்து ரிசர்வேஷனுக்காக உயிரை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்க ரிசர்வேஷனை காலி பண்றதுக்காக உயிரை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க. ரெண்டுக்கு இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் மக்கள் மத்தியில அவங்களுக்கு டிஸ்கிரெடிட் வந்து கூட்டும் என்பதுதான் உண்மை. பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். வணக்கம்ங்க. வணக்கம்.